நான் 1 கோடி உறுப்பினர்கள் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னா, அப்படின்னா இத்தனை வருஷமா நான் 2 கோடி 6 கோடி உறுப்பினர் வச்சிருந்து சொன்னேன். அவையெல்லாம் யாரு? இப்போ 1 கோடி உறுப்பினர் சேர்த்துனே இல்லை, யாரை சேர்த்துன? புதுசா வந்திருக்கிறவங்களா, இல்ல பழைய மெம்பர்கிட்டே வாங்கினியா? இத்தனை நாளை உறுப்பினரே ஆகலையா? அப்படின்னா ஏற்கனவே பல முறை எங்களிடம் 5 கோடி உறுப்பினர் இருக்கிறாங்க, 6 கோடி உறுப்பினர்களாங்க அப்படின்னு சொல்ற. இப்போ ஓரணியில் தமிழ்நாடுன்னு வேற சொல்ற. ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேவில் உறுப்பினராக இருக்கிறவங்களையும் பாமகவில் உறுப்பினராக இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு, வாப்பா நாமெல்லாம் ஒரே இலையில உட்காந்து ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம், நீ அரிசி எடுத்துக்கிட்டு வா, நான் தவிடு எடுத்துக்கிட்டு வரேன், 2 பேரும் கலக்கி ஊதி ஊதி சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கலைஞர், அதாவது ஸ்டாலின் சொல்றாரு. இந்த ஓரணியில் தமிழ்நாடு, உங்களுடைய தமிழ்நாடு அப்படிங்கிறது மக்களை ஏமாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மறுபடியும் ஓட்டு வாங்குறதுக்கு முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெளிவாக தெரியும். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தான் ஒரு சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறத என்னுடைய கருத்து.